அன்னைக்கு நான் தேங்காய் பருத்தி கேட்டுக்குன்னு சொன்னேன் இல்லை, தருவான்னு சொல்லியிருந்தேன், எனக்கு தரவே இல்லை. இன்னைக்கு வந்து கேட்டேன், ஏடி கொண்டு வந்து கேட்டேன். அந்த கதை சொல்கிறான்னு சொல்கிறான். தேங்காய் பருத்தி கொடுக்கறதுக்கு இவளுக்கு தைரியமில்ல, பக்கு இல்லாதவ. தேங்காய் பருத்தி கொடுக்கறதுக்கு பக்கு இல்லாதவ கதை சொல்கிறான். கதை கேளுங்க அந்த கதையை. நேற்று தேங்காய் பருத்தி செஞ்சேன். எனக்கு செய்ய தெரியுது, பக்கத்து வீட்டு ஆண்டி கொடுத்து அந்த ஆண்டி செஞ்சாங்க. அந்த ஆண்டி தாம்பாளத்தில் போட்டு இதெல்லாம் இருங்கன்னு ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குழப்பம். இப்போ என்னன்னா அந்த தேங்காய் பருப்பு ஸ்லைஸ் விடிய பார்த்து அரை மணி நேரத்தில் ஸ்லைஸ் ஆகிடுவாங்க. ஆஃப்னூரில் பார்த்தேன், 1 ஹவரில் பார்த்தேன், 2 ஹவர்ஸில் பார்த்தேன், 4 ஹவர்ஸில் பார்த்தேன். விடிய ஃபேன் விடிய வச்சு பார்த்தேன், விடிஞ்சும் போச்சு. அப்படியே குழப்பலனே இருக்குது. ஸோ தேங்காய் மிட்டாய் இல்லை, தேங்காய் அல்வா. அந்த அல்வாவை கொண்டு வந்திருக்கேன். அப்படியே இருக்கேன். கொண்டு வா. ஏதோ பருப்பி கொண்டு வரலனாச்சு, அல்வா நாக்கு கொண்டு வர. பரவாயில்ல, நான் எங்கடா இதை ஏமாத்திடுவானோன்னு நினச்சேன். ஏய் பரவாயில்லையே. ஏய் இங்கே டேஸ்ட் அதே வந்துருச்சு. டேஸ்ட் ஓகே தான், ஆனால் கட்டியாக இல்லை. கொஞ்சம் தான் தெரியும். சொன்னான்